உண்மை மாறா மகத்வ தேவன் உயர்ந்தன் மலை மேல் அடிகள் நிறுத்தி கண்ணில் மணி போல் காப்பிடுகின்றார். கண்ணில் மணி போல் காப்பிடுகின்றார். கவலையினிலே கடந்து செல்வோம். கவலையினிலே கடந்து செல்வோம். கண்விழிப்புடன் கானம் பாடி கண்விழிப்புடன் கானம் பாடி ஏறெடுப்பேன் கண்களை ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. எனக்கு காசி வரும் பர்வதமே எனக்கு காசி வரும் பர்வதமே ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை நேராய் ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. ஞானத்தில் சம்பூர்ணராகம் ஜனத்தின் குறை பரிந்தவரே. ஞானத்தில் சம்பூர்ணராகம் ஜனத்தின் குறை பரிந்தவரே. ஆபத்திலே தாங்குவாரே. ஆபத்திலே தாங்குவாரே. ஆதரிப்பார் அரியவரே. ஆதரிப்பார் அரியவரே. கருணையின் கண் உடையவரே. கருணையின் கண் உடையவரே. ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை நேராய் ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. எனக்கு காசி வரும் பர்வதமே எனக்கு காசி வரும் பர்வதமே ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை நேராய் ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. உலகின் முடிவு வரையும் இருப்பார் உண்மையான தோழனவரே. உலகின் முடிவு வரையும் இருப்பார் உண்மையான தோழனவரே. கண்ணுறங்கார் காப்பவரே. கண்ணுறங்கார் காப்பவரே. அண்ணலையை ஸ்தோத்தரிப்பேன். அண்ணலையை ஸ்தோத்தரிப்பேன். ஆசை கேட்ட நேசரவரே. ஆசை கேட்ட நேசரவரே. ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை நேராய் ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. எனக்கு காசி வரும் பர்வதமே எனக்கு காசி வரும் பர்வதமே ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை நேராய் ஏறெடுப்பேன் எந்தன் கண்களை. நாவின் சாரியனார் நிற்கிறாரே ஜோமெலேசு. நாவின் சாரியனார் நிற்கிறாரே ஜோமெலேசு. வேண்டுதல்கள்
எந்தன் கண்களை உண்மை மாறா மகத்வதேவன் உயர் கண்மலையே அடிகள் நிறுத்தி உண்மை மாறா மகத்வதேவன் உயர் கண்மலை மேல் அடிகள் நிறுத்தி கண்டி மணி போல் காத்திருந்தார் கண்டி மணி போல் காத்திருந்தார் அவளை நீ கடந்து செல்வோம் அவளை நீ கடந்து செல்வோம் கண்விளை புடங்கான பாடி கண்விளைப்புடன் கானம் பாடி எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை எனக்கு ஆசை வரும் பர்வதமே எனக்கு ஆசை வரும் பர்வதமே எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை உலகின் முடிவு வரையும் இருப்பார் உண்மையான தோழனவரே உலகின் முடிவு வரையும் இருப்பார் உண்மையான தோழனவரே கண்ணுறங்கால் காப்பவரே கண்ணுறங்கால் காப்பவரே அன்னையை ஸ்தோத்தரிப்பேன் அன்னையை ஸ்தோத்தரிப்பேன் ஆசைக்கேற்ற நேசரவரே ஆசைக்கேற்ற நேசரவரே எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை எனக்கு காசை வரும் பர்வதமே எனக்கு காசை வரும் பர்வதமே எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை உண்மை மாறா மகத்வதேவன் உயர் கண்மலை மேல் அடிகள் நிறுத்தி உண்மை மாறா மகத்வதேவன் உயர் கண்மலை மேல் அடிகள் நிறுத்தி கண்ணின் மணி போல் காத்திருந்தார் கண்ணின் மணி போல் காத்திருந்தார் கவலை நீ கடந்து செல்வோம் கவலை நீ கடந்து செல்வோம் கண்விளைப்புடன் கானம் பாடி கண்விளைப்புடன் கானம் பாடி எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை எனக்கு காசை வரும் பர்வதமே எனக்கு காசை வரும் பர்வதமே எடுப்பேன் கண்களை நேராயிடுப்பேன் கண்களை எனக்கு காசை வரும் பர்வதமே எனக்கு காசை வரும் பர்வதமே எடுப்பேன் கண்களை எடுப்பேன் கண்களை எனக்கு காசை வரும் பர்வதமே
எனக்கு பாசை வரும் பர்வதமே நிறுத்தேன் எந்தன் கண்களை நிராயிருப்பேன் எந்தன் கண்களை எனக்கு பாசை வரும் பர்வதமே எனக்கு பாசை வரும் பர்வதமே நிறுத்தேன் எந்தன் கண்களை நிராயிருப்பேன் எந்தன் கண்களை
நம்மை பொறுத்த வரைக்கும் உலகின் முடிவு வரை என்பது நம்முடைய ஜீவியத்தின் முடிவு வரை, நம்முடைய கடைசி சுவாசம் வரை, உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற அந்த வாக்குப்பட்டு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் தன்னுடைய பிள்ளைங்களோடு அந்தந்த காலங்களில் கூட இருக்கிறவர். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்முடைய ஜீவியத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த உருவமே அது வரைக்கும் இருக்காது. பெற்ற தாய் நம்முடைய கடைசி மூச்சு வரை இருக்க மாட்டாங்க. உடன் பிறந்தவங்க அங்கங்கே தூர எங்கெங்கே இருப்பாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் புருஷனோ மனைவியோ நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. இப்படி உலக உறவுகள், உலக ஸ்நேகங்கள், அன்புகள் எல்லாமே நிறைவுள்ளதல்ல. ஆனால் நமக்கு கடைசி மூச்சு வரை உன்னோட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் நமக்கு கேரண்டி. நம்முடைய ஆவிக்கு ஜீவிக்கிற நாம் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேலே நம்ம டிபெண்ட் ஆக வேண்டும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம். இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன், இனிமேல் நான் பார்த்து கொள்ளலாம், இனி நான் ஜெயமாக ஓடி பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நான் பலவீனரான மனுஷன் தான், மண்ணான மனுஷன் தான். என் பலன் ஒடுங்கும் போது, நான் 30 வயது உள்ளவனாகும் போது என்னை கைவிடுகிறாங்க என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவன் யுத்த வீரன் தான், பராக்கிரமசாலி தான். ஆனால் அந்த 30 வயதின் பலவீனத்திலே, பலன் ஒடுங்கும் நேரத்திலே தனக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். நம்முடைய ஜீவிதத்திலையும் கூட நாம் எத்தனையோ ஜெயங்களை நாம் இதுவரை அடைந்திருக்கலாம். ஆனாலும் அவரையே சார்ந்திருக்கிறதான அனுபவம் கடைசி மூச்சு வரை நமக்கு இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே ஆண்டவரிடத்துல வரும்போது அந்த முதல் நாளிலே, ஆண்டவரே தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று எப்படி நாம் கதறி மார்பில் அடைத்து கொண்டு வானத்துக்கும் நம் கண்களை இருக்க துணியாமல், என் மேல் கிருபையாயிரும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னோடு இரும், என்னை மூடு வைத்துக் கொள்ளும், பிசாசு பின்தொடர்கிறான், நரக குழியிலிருந்து என்னை தப்புவேன் அப்படி நம்ம ஆரம்பத்திலே சொன்னோமோ, அது போலவே அதை பார்க்கலாம் அதிகமாகவே நாம் ஜீவியத்தில் ஆவிக்குரிய பிரகாரம் வளர்ந்து வரும்போது ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கானானை நெருங்க வருகிற யுத்தங்கள் எல்லாம் புதிய புதிய யுத்தங்களாக இருக்கும். புதிய புதிய ராட்சச வல்லமைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாவற்றையும் ஜெயித்து பரமக்கான சுதந்திரித்துக் கொள்வது என்பது அவரால் மட்டும்தான் நமக்கு சாத்தியமாக்க முடியும். இவ்வளவு தூரம் அடைந்து விட்டேன் என்று நாம் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவனானேன் என்று நினைக்கிறதில்லை. பின்னானவிலே மறந்து உன்னானவிலே நாடி பரமளவின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஒன்று செய்கிறேன், அந்த ஒன்றுதான் செய்கிறேன். இயேசுதான் என் பந்தய பொருள், அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து வரோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவருடைய தேவையை நாம் உணர்ந்தால் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களா இருப்போம். நம்முடைய கண்களை அவரிடத்துக்கு ஏறெடுக்கிறவங்களா இருப்போம்.
இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவித்தில் ஒரு மெத்தனமான அனுபவம் உண்டாகும். அது நம்மை அப்படியே தேங்கி நிற்கிற அனுபவத்துக்குள்ள நடக்கும். பூரணத்தை போய் அடைய முடியாது, கோலை அடைக்க முடியாது. கடைசி மூச்சு வரைக்கும் இன்றைக்கு நான் அடைய வேண்டிய கடைசி ஜெயம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று வாசிக்கிறோம். அப்போ கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லும்போது அதுக்கு முன்னதாக பல சத்துருக்களை நாம் ஜெயித்திருக்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். ஜீவிய காலத்திலே உலகம் ஒரு சத்துரு, மாம்சம் ஒரு சத்துரு, பிசாசு ஒரு சத்துரு, நம்முடைய சுயம் ஒரு சத்துரு, இப்படி பல சத்துருக்களை ஜெயித்து 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 ஜீவிய காலம் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயிச்சு முடிச்சு கடைசி மரணத்தையும் ஜெயிக்கும். அப்போதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி மரணமே குறைங்க பாதாளமே ஜெயம் முடிக்கிறோம். அந்த கடைசியான அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி கடைசியாக அந்த பூர்ணத்தின் ஜெயத்தின் கோஷத்தை நம்முடைய எழுப்பி நம் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவத்தின் அனுதின யுத்தத்தில், அனுதின காரியங்களில், அனுதினமும் நாம் கடந்து போகிற பாதைகளில் அவரையே சார்ந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை மாறா மகத்துவ தேவன் அவர்தான் நம்முடைய உண்மையான தோழனாகவும் இருக்கிறார். யாருமே நம்ம கூட வந்தால் கூட ஹெல்ப் பண்ண முடியாது, ஏனென்றால் அவங்களும் மனுஷர் தான். நம்ம யாரையும் நம்பி வரல, நம்மை அடைத்த தேவனை நம்பி வந்தோம். எந்த தேவன் நம்மை பயங்கரமான குழியில் இருந்த உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, எந்த தேவன் நம்முடைய அடிகளை கண்மலை மேல் நிறுத்தி அதை உறுதிப்படுத்தினாரோ, அந்த தேவனே அந்த கண்மலை மேல் முழுவதுமாக மலையுச்சி வரை நாம் நடந்து சென்று அந்த பரம காணாமை அடைவதற்கு, நித்தியத்தை அடைவதற்கு நமக்கு உதவி செய்வார். அதுக்காக முற்றிலும் அவரை சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். நான் அல்ல, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த 2 பேரின் கண்களை என்று சொல்லும்போது அதுதான் அதோட அர்த்தம். அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு ஜெயத்துக்கும், ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு ஊழியத்துக்கும், ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன். உண்மை தவிர வேற போக்கிடமில்லை. அந்த இடத்துல வரவங்க நிச்சயமாய் அவரால் கிருபை பெற்று ஜெயமாக ஓடி முடிக்க முடியும். நாம் இதுவரை ஓடி இருக்கிறோம் என்றால் அதெல்லாம் நம்முடைய சுத்த கிருபை மட்டும்தான். அதை உணர்ந்தவங்களால் கொஞ்ச நேரம் நன்றியோடு நம்மை தாழ்த்தலாமா, நம்மை தாழ்த்தி ஆண்டோட சொல்லலாமா, இதுவரைக்கும் நான் நிற்கிறேன்னா அது உடைய கிருபை தான் ஆண்டவரே. இதுவரை கண்மலையில் நீதான் என் அடிகளை வெற்றி இருக்கிறேன் என்றால் அது உடைய கிருபை தான். இந்த பசுத்தவங்க ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்றால் அது உடைய கிருபை தான். இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறேன் என்றால் அது உடைய கிருபை தான். தெய்வீக சுக சத்தியத்தில் இருக்கிறேன் என்றால் அது உடைய கிருபை தான். வலுவாமல் காக்கப்படுகிறது உடைய கிருபை தான். உண்மையே இனிமேலும் சார்ந்து கொள்கிறது. மீதி இருக்கிறது என்ன, யுத்தங்கள் முடிந்து விடவில்லை. நமக்குள்ளே ஒரு திருப்தி உண்டாகி விடக்கூடாது. என் மீதி உள்ளதுக்கு அவர் தானே வேண்டும், அவர் இல்லாமல் காரியம் நடக்காது. பிஹெச்டி பண்ணுறவங்க அந்த கைடு கடைசி வரை ஹெல்ப் பண்ணணும். கைடுடைய ஹெல்ப் இல்லாமல் அவங்க பிஹெச்டி டிகிரி அடைய முடியாது. ஏற்கனவே நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இத்தனை வருஷங்கள் படித்து ஜெயம் பெற்றவர் நானே பார்த்து கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. கடைசி அந்த உச்சக்கட்ட டிகிரியும் கூட நமக்கு கைடும் தேவை. நமக்கு சகாயம் பண்ணுகிற நம்முடைய தேவனுடைய உதவி நமக்கு தேவை. அவருடைய வழிநடத்துதல் தேவை. அவர் இல்லாமல் நம்மளால் முடியவே முடியாது. நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னாலே அல்ல, இதுவரை எனக்கு கிடைத்த ஜெயங்கள் என்னாலே அல்ல, இதுவரை நான் நிற்கிறது என்னாலே அல்ல ஆண்டவரே. இனிமேலும் பெற்றவர்களுக்கு என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது, உண்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் உடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். கடைசி மூச்சு வரை உங்களுடைய இருப்பேன் சொல்லியிருக்கிறேன். உன் ஜீவியத்தின் முடிவு வரை உங்களுடைய இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையை அந்திக் கொள்கிறேன் சொல்லுங்கள். அல்லேலூயா.
உண்மை மாறாத மகத்துவ தேவன், உண்மை மாறாத மகத்துவ தேவன், உண்மை மாறாத மகத்துவ தேவன். அல்லேலூயா, உண்மை மாறாத மகத்துவ தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையுள்ள தோழன், உண்மையுள்ள தோழன், உண்மையே அண்டி கொள்ளுகிறேன், உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன், உண்மையே பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இதுவரை கொண்டதுக்கு நானே மாத்திரம், இதுவரை நீரினை கொண்டதற்கு நானே மாத்திரம். இனிமேல் காரியம் உடைய கருத்தில் இருக்கிறது, இனிமேல் லட்சியங்கள் உடைய கருத்தில் இருக்கிறது. அப்பா, நீரே நம்பிக்கை, நம்பிக்கை, நீரே நம்பிக்கை,
நாம் கர்த்தரோடு நெருங்க நெருங்க நம்முடைய ஒன்றுமில்லாமை அதிகமாக உணரக்கூடியவர்களா இருக்கும். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு நாம் ஏதோ அடைந்து விட்டோம் என்பது போல ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு நெருங்க நெருங்க தான் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை உணரக்கூடியவங்களா இருக்கும். ஒரு ஒளியோடு நெருங்கும் போது தான் நம்மகிட்ட அந்த சின்ன ஒரு கரை கூட நமக்கு தெளிவாக தெரியும். தூரத்தில் இருக்கும்போது எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்லாம் ஒயிட்டாக தான் தெரியும். ஆனால் கிட்ட நெருங்கும் போது தான் அதுக்குள்ளே உள்ள சின்ன ஸ்பாட் கூட ரொம்ப துல்லியமாக ரொம்ப சீரியஸாக தெரியும். அதுபோல் கர்த்தரோடு நெருங்க நெருங்க தான் நம்முடைய ஒன்றுமில்லாமே நாம் உணரக்கூடியவங்களா இருக்கும். ஆயக்காரன் ஆரம்ப ஸ்டேட்ல சொன்ன அறிக்கை, பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அந்த அறிக்கை பாவி என்ற உணர்வு வந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஜீவியத்தின் முடிவை நெருங்கும் போது, பூரணத்தை எட்ட போகும்போது, கோல் அடிக்க போகும்போது சொல்ற வார்த்தை பாவிகளின் பிரதான பாவியாகிய நான் என்பது. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கினதுனால தன்னுடைய குறைகளை அவனால் உணர முடியுது. நான் ஒன்றுமில்லை, அவரே தான் என்னை கரை சேர்க்கணும். என்னுடைய ஜெப ஜீவியத்தினால ஒன்றும் இல்லை, என்னுடைய நீதியினால ஒன்றும் இல்லை, என்னுடைய பரிசுத்தத்தினாலே என்னுடைய உபவாசத்தினாலே என்னுடைய ஒன்றுமே இல்லை, அவர் தான் கரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவரோடு நெருங்கி வரும்போது உண்டாகிறது. யோகு உத்தமனா இருந்தான், தேவனே சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய இதயத்திலே தன்னை பற்றி தான் உத்தமன் என்ற எண்ணம் இருந்து கொண்டது. மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அவன் உத்தமன் தான். அந்த யோகில் அத்தனை அதிகாரங்கள் அவன் பேசும்போதும் தன்னுடைய உத்தமத்தை விலக பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் அப்படின்னு தன்னை குறை இல்லைன்னு சொல்லி. ஆனால் முடிவாக தேவனோடு உள்ள சந்திப்பு வந்தபோது, அவரை நேராக பார்த்தபோது நான் நீசன் என்று சொல்லிவிட்டான். நான் உத்தமன் சொல்லிட்டு இருந்தவன் இப்போ நான் நீசன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், வீணாக இவ்வளவு நேரம் அலப்பி விட்டேன்னு சொல்கிறான். அப்போ கர்த்தரோடுதான் நெருங்கி வர வர நம்முடைய ஒன்றுமில்லாமே நாம் உணரக்கூடியவர்களா இருப்போம். என்னிடத்துல மென்னு வரட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நிற்கிறதே கிருபைதான் ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடியவங்களா. அப்போ மற்றவங்களை கூட நம்ம அற்பமா எண்ண முடியாது. நாமே இந்த நிலவரத்தில் இருக்கிறோம், ஆண்டவரையே எதிர்பார்த்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். இதுதான் பூர்வத்தை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம், அறிகுறி. வயல் நிலங்கள்ல ஒரு முளைத்து வரும்போது 90 டிகிரிஸ்ல நிற்கும். வளர்ந்து வளர்ந்து வரும்போது 90 நேராக நிற்கும். சூரியனை பார்த்து நின்று கொண்டே இருக்கும். கதிர் வரும்போது நேராக தான் நிற்கும். ஆனால் அது அறுவடைக்கான அடையாளம் என்னவென்றால், கதிர் முதிர்ந்து விட்டால் பயிர் சாய்ந்து விடும், தலை வணங்கி விடும், படுத்து விடும். அப்போதான் இது கதிர் நல்லா முத்திருச்சு, ஃபுல்லா இருக்கு. நிறைய மேனையுள்ள கதிர் நிமிர்ந்து ஸ்ட்ரெயிட்டா நிற்காது. நான் என்ற சுயமெல்லாம் போயிடும், முற்றிலுமா அப்படியே படுத்து விடும். ஆண்டவர் பாத்தில் நாம் முற்றிலுமா சரணடைந்து விடுவோம். அப்போ அந்த நிலவரத்துக்கு வர்ற வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் அவருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கு. அந்த பூரணத்தை வாஞ்சிக்கிற எல்லாரும் கொஞ்சம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்காக நாம் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, அந்த முடிவு வரைக்கும் என்னோடு இருப்பேன்னு சொல்லிடுறேன். முடிவு என்பது ரிசல்ட் பார்க்குற நேரம். அந்த வெறும் 30, 60 அல்ல, 100 பார்க்கிற இடம். அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அவருடைய கிருபையை சார்ந்திருந்தால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வெற்றிகரமாக ஓடி முடித்தது போல நாமும் வெற்றிகரமாக ஓடி முடித்து விடலாம், மறுகரை சேர்த்து விடலாம். நம்முடைய நேசர் நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்த்து விடுவார். அவரே நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோது விட்டு விட மாட்டார், கைவிட மாட்டார். எல்லா யுத்தங்களும் அவர்கள் பொறுப்பிலே இருக்கும். அவரே அவைகளை பார்த்துக் கொள்வார். அவரே நமக்கு ஆக்கிரியை செய்வார். அவரே நம்மை பலப்படுத்துவார். அவரே நம்மை தாங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரையே சார்ந்து கொள்வார். அல்லேலூயா.
Shut
மலை ஏறுகிற ஒரு ஒரு பையன் இருந்தான். அவன் அவன் மலை ஏறுவதற்கு அந்த மலை ஏற வழிகாட்டி ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவரையும் வாஞ்சிக்கிறவர்களை அவர் தான் வழிகாட்டுவார். அப்போ அவருக்கும் அந்த நபருக்கும் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கும். அவர் அவனை நடத்தி கொண்டே செல்வார். ஏனென்றால் மலையில எங்க ஆபத்து இருக்கு, எங்க குழி இருக்கு, எங்க சறுக்குற இடம் இருக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எல்லாருக்குமே வழி காட்டுவார். அப்போ ஒரு பையனுக்கு மலை ஏற வேண்டும் ஆசை. அப்போ அவன் அந்த கைடுடைய உதவியுடன் ஏறிக்கொண்டிருக்கான். இன்னொருவரோடு கயிறு கட்டப்பட்டிருப்பது ஃப்ரீயாக இருக்காது, பிடித்திருப்பது போல இருக்கும். அவனுடைய இஷ்டமாக போக முடியாது. இந்த கயிறு இழுக்கும், நான் கட்டுற வழியில வாங்கி அப்படியே போய் போய் எப்படியோ மலை உச்சி அடைந்து விட்டான். இப்போ திரும்பி பத்திரமாக மலை அடிவாரத்தில் இருக்கிற தன் ஊருக்கு திரும்ப வேண்டும். திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது பாதி தூரத்துக்கு மேலே வந்தாச்சு. அப்போ அவன் நினைக்கிறான், நமக்கு இந்த வழி தெரியும் தானே, எதுக்கு இந்த கைடுடைய உதவி, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கலாம். அந்த கயிறு இடுப்புல கட்டி நம்ம இழுத்துட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால கைட்டை சொல்கிறான், மீதி நான் வந்த வழி எனக்கு தெரியும், நான் அப்படியே வந்து விடுகிறேன், இனிமேல் உங்களுடைய உதவி வேண்டாம், கயிறு அவிழ்த்து விடுகிறேன்னு சொன்னான். கைட் சொல்லுகிறான், நீ அப்படி செய்யவே கூடாது, இது அபாயங்கள் நிறைந்த இடம், கயிறு கட்டி தான் இருக்க வேண்டும். எவ்வளவு அவர் சொன்னாலும் இவன் கேட்கவில்லை. அவர் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், ஆனால் இவன் இல்லை இல்லை நான் போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு அவுழ்த்து விட்டான். ஃப்ரீயா நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரம் தான் நடந்தான். ஒரு பெரிய குழியில விழுந்து விட்டான். அதோடு அவன் ஊரு போய் சேரவில்லை, அவனுடைய உடல் கூட கிடைக்கவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறேன் என்று மனமு வந்து நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற பாதை நமக்கு இஷ்டமில்லாதா இருக்கும். நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு நிறைய கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். நமக்கு இஷ்டமில்லாத இடம் தான் அவருக்கு இஷ்டமான இடமாயிருக்கும். பெரிய கப்பல்களை நடத்துகிறவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தான் போகும்படி யோசித்திருக்கிற இடம் எதுவும் அதுக்கு நேராக தான் அந்த கப்பலை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்படி ஆவியானவருக்கு நடத்திக்கு ஒப்பு கொடுத்து நாம் போய் கொண்டிருக்கும் போது நம்முடைய பிரயாணம் பாதுகாப்பான பயணமாக இருக்கும். ஆனால் எப்போது நாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற எண்ணம் வருகிறதோ அப்போது நாம் ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்காம போயிடும். எங்கே ஆபத்து இருக்கு நமக்கு தெரியாமல் போயிடும். அங்கே நமக்கு அது ஒரு பேர் அழிவாக முடிந்துவிடும். அதனால்தான் யோர்தானை கடக்கும் முன்னதாக சொல்லப்பட்டிருக்கு, இதற்கு முன்னதாக நீங்கள் இந்த வழியில் ஒருபோதும் கடந்து போனதில்லை. நம்முடைய ஜீவத்தின் கடைசி வரைக்கும் எல்லாமே புதிய பாதை தான். நம்ம ஒரே ஒரு தடவை தான் இந்த உலகத்தில் இந்த பயணம் போய் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே போயிருக்கிறேன்னு சொல்றதுக்கு நாம் யாரும் 2வது முறை இந்த உலகத்துக்கு வந்தவங்க இல்லை. நம்ம ஜீவியத்தில் நாம் கடந்து போகிற பாதைகளும் புதிய புதிய பாதைகளில் தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் நாம் ஏற்கனவே போனதில்லை. கடைசி வரைக்கும் நாம் போய் சேர்ற வரைக்கும் அந்த புதிய புதிய பாதைகள். நம்முடைய ஆண்டவருக்கு பழைய பாதை, பூர்வ பாதை, அந்த பாதையில் அவர் நம்மை நடத்த வாஞ்சிக்கிறார். இப்போ கடைசி நிமிஷம் வரை கைவிடாது என்று சொல்லும் போது, கடைசி நிமிஷம் வரை நம்ம கை அடித்தவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு கை அடித்தவர்களாக இருந்தால்தான் அவர் கை விடாமல் பிடித்து கொள்ள முடியும். கையை உதறி விட்டோம் என்றால் நம்ம ஆபத்தை நோக்கி தான் போகிறோம். ஏனென்றால் கடைசியில கூட அபாயங்கள் இருக்கு. இத்தனை வருஷம் 50 வருஷம் திவ்ய சுகத்துல நின்று கடைசி மூச்சு போற நேரத்துல ஹாஸ்பிட்டல் போனவங்க இருக்கிறாங்க. திவ்ய சுகத்தை சத்தியத்திலே நிற்க முடியாம போனவங்க இருக்கிறாங்க. நான் மற்றவங்களை குறை சொல்லுகிறதல்ல, நாமே இன்னும் ஓடி முடிக்கல, நான் பயத்தோடு தான் ஓட வேண்டும். அப்போ நம்ம கையெழுத்தது கடைசி மூச்சு வரை கையெழுத்ததாகவே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் கைவிடாமல் நம்ம நடக்குவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ல அவருடைய ஆலோசனை தேவை. சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு விளையாட்டு ஏணி பாம்புன்னு சொல்லி 100 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கோம்.
அதில் அது ஏறி ஏறி அது போடும்போது 97 ஒரு பாம்பு 97 கால் வச்சா 2 கொண்டு வந்து விட்டுரும். அப்போ அது எதை குறிக்குதுன்னா 100 அடிக்கிற வரைக்கும் நமக்கு கேரண்டி இல்லை. பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இத்தனை வருஷம் ஓடிட்டேன் அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு ஒவ்வொரு காரியங்களையும் தேவை. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்கிறீங்க? உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளில், நீங்கள் எடுக்கிற திட்டங்களிலே, குடும்பத்தின் காரியங்களில், தனிப்பட்ட காரியத்தில் அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை, அவருடைய நடத்துதல் எனக்கு தேவை அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் இருந்தால் தான் நாம் சேமமாக நாம் கரை சேர முடியும். வேற சான்ஸே இல்லை. அவருடைய சகாயம் இன்றி, அவருடைய வழிநடத்தல் இன்றி சின்ன காரியம் செஞ்சு அதிலேயே பல்ட்டி அடிச்சிடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் சுற்றிலும் ஆபத்துகளும் அபாயங்களையும் பிசாசு கண்ணிகளையும் வலைகளையும் விரித்து வைத்திருக்கிறோம். அதனால தான் அவருடைய கைடன்ஸ் நமக்கு தேவை. அவர் இதுவரை என் மறவாத பாதையில் வாசிங்க. எஸ்ஐ 41 அதிகாரத்தில் 3 வசனம் 41:3. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையில் சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. முந்தினவர்கள் நமக்கு முன்னால் நிறைய பேர் இதே மாதிரி தான் நடந்து அவர்கிட்ட கையடித்து கையை கொடுத்து அவர் கையை பிடித்து கொண்டு போய் கரை சேர்த்து விட்டார். இப்போ சொல்லுகிறார், முந்தினவர்களோடு இருந்த நான் தான் பிந்தினவர்களாய் உங்களோடு இருக்கிறேன். எனக்கு நீங்கள் உங்கள் கையை அழித்து விடுங்கள். உங்கள் கால் இதுவரை நடவாதிருந்த பாதை. அடுத்த ஸ்டெப் நம்ம மலை ஏற ஏற எல்லாமே புதுசு தான். பழைய பாதைக்கு நம்ம திரும்புறதுன்னா நம்ம கீழே இறங்குறோம்னு அர்த்தம். முன்னோக்கி போகும்போது எல்லாம் புதிய பாதை, புதிய சூழ்நிலை. அப்போ அதிலே நடத்துக்கு சமாதானத்தோடு நடத்துகிறவர் யார்? பிந்தினவர்களோடு இருப்பவர் நான் தானே. நான் தான் அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்தேன், அது போல உங்களையும் சேர்ப்பேன்னு சொல்றார். நம்முடைய முழு வாழ்க்கைக்காகவும் நம்ம கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சுயமாக நான் ஒன்றுமே பிளான் பண்ண மாட்டேன். சுயமாக எங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் நான் திட்டமிட மாட்டேன். உம்முடைய வழிநடத்தலுக்கு என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தனிப்பட்ட ஜீவியத்தின் காரியமும் முற்றிலும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். சரீரத்தின் காரியத்தையும் முற்றிலும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களில் நான் தான் வீட்டின் தலைவரை நினைத்து கொண்டு நாம் ஏதோ செய்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் வீட்டின் தலைவராக இருக்க விரும்புகிறார் என்பதை மறந்து விடுவோம். அவர் ஒரு மூலையில் இருப்பார். சில வேளைகளில் வயசானவங்களை அப்படி மூலையில் வச்சு ஒரு பிளேட்டில் சோறு கொடுத்து மூலையில் வச்சுருவோம். அவங்களுக்கு வீட்டில் நடக்கிற காரியங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்கள்ட்ட நம்ம இது ஆலோசனை கேட்க போகிறதில்ல. நான் தான் வீட்டின் தலைவன் என்று அந்த குடும்ப தலைவர் நடத்தி கொண்டிருப்பான். அதுபோல் பசுத்த ஆவியானவரை நம்முடைய ஜீவத்தில் வைத்திருப்போம். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காமலே வைத்திருப்போம். தேவைக்கு மட்டும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம், அவர்கிட்ட உதவி கேட்போம். மற்ற நேரம்லாம் நாமே தான் திட்டமிடுவோம். இப்படி இருக்கும்போது அது ஆபத்தான ஒரு பயணம் தான். சமாதானமாக நாம் முன்னேற முடியாது. முற்றிலும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணபடியான இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நம்முடைய சகல காரியங்களையும் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கைவிடாத ஒரு தேவன், உண்மை மாறாத தேவன், உண்மையுள்ள தோழனா இருக்க விரும்புகிற தேவன். எத்தனையோ பேருக்கு உண்மையுள்ளவராக இருந்து அவர்களை கரை சேர்த்த தேவன் தான் நம்மை கரைப்பிடித்திருக்கிறார். அவரிடத்துல முற்றிலுமா நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து விடுவோம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, நான் ரிசைன் பண்ணுறேன். நான் இனி இந்த வீட்டின் தலைவர் அல்ல. நான் இந்த வீட்டுக்கு அதிகாரி அல்ல. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் என்று நம்முடைய குடும்பத்துல கூட நாம் அப்படி நினைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் அழகாக பொறுப்படுத்தி அதை பார்த்து கொள்கிறதை நாம் பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் இப்படி பார்த்து கொள்வார் நினைக்கவே இல்லையே நாம் நினைப்போம். கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார், அதிசயமானவர்களை செய்வார்.
நம்முடைய தேவன் மாறாது ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்களை எங்களுக்கு சகலத்தையும் கரங்களை ஒப்படைத்து ஒவ்வொரு காரியமும் நீரே எங்கள் குடும்பத்தின் தலைவர், நீரே எங்கள் வீட்டின் தலைவர், நீரே எங்கள் சபையின் தலைவர், நீரே எங்கள் வீட்டிற்கள் அதிகாரியாக இருக்கிறீர்களாவே. என்னுடைய சரீரத்துக்கு நீதான் ரட்சகராகவே. அல்லேலூயா அல்லேலூயா. நீரே எங்கள் சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறீர்களாவே. ஆண்டவரே, சகலத்தையும் உடைய கருத்துல தருகிறோம். நீர் நடத்த மாட்டேன், நீர் பாதுகாத்து கொள்ள மாட்டேன், நீர் வழி நடத்த மாட்டேன், நீர் யுத்தம் பண்ண மாட்டேன், நீர் ஜெயம் கொடுக்கட்டா, நீர் மேற்கொண்டு கொள்ளுங்கட்டா. சுபபதகத பௌத்திரிகித பதகச்சுரா நியாரவஷ்யத பதகத பௌத்திரிகித பதகச்சுரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேமாவோங்க செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க சப்பா. இயேசுவே எல்லா கண்ணிகளும் விலகி ஜெயத்தோடு மூடி முடிக்கிற வரைக்கும் எங்களை பொறுப்படுத்துற உள்ள தேவன் எங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. விடுவாதபடி எங்களை காக்கிற ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறார். அப்பா பதக்கர பௌத்திரிகிற பதக்கர பௌத்திரிக சுர பதக்கர சுபகச்சுரானியா பதக்கர பௌத்திரிக சுர பதக்கர பௌத்திரிகிற பதக்கர பௌத்திரி. அல்லேலூயா. நாள் வரை காத்துக்கொள்ள நீ வல்லவராக பிள்ளைகள் சமாதானத்தோடு நடக்கும்படி இளைப்பாறுகளோடு முன்னேறி செல்லும்படியா நீர் அந்த குடும்பத்தின் சகல காரியங்களை நீர் பொருட்படுத்தி நீரே பிள்ளைகளாக நடக்கும்படியாக கிடைக்கிறோம். அல்லேலூயா. உள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். அல்லேலூயா.
நம்முடைய ஜீவன் முழுவதுமாய் ஆண்டவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள ஒரு தேவனுடைய கரத்திலே, உண்மையுள்ள ஒரு தேவனுடைய கரத்திலே தான் நாம் நம்ம ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஆகியால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.